ஸோ நகையை அடகு வச்சு லேண்டு வாங்குறது தப்பான விஷயம் கிடையாதுங்க. நம்ம கையில் இருக்க ஒரு அசட்டை பயன்படுத்தி லேண்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த லேண்டில் முக்கியமான விஷயங்கள் இருக்கணும். அது என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கணும், அந்த லேண்டில் வந்துட்டு என்ன வில்லங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா லேண்டு வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பாயிண்ட்டாக எழுதி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பெரிய ஒரு முக்கியமான விஷயம், அந்த லேண்ட் எந்த ஏரியாவில் இருக்குது, நல்ல தண்ணி வருதா, உப்பு தண்ணியாக இருக்குமா, இல்லை தண்ணி ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா, அதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ லேண்ட் எந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் நான் ஃபைனலாக சொல்கிறேன். நகையை வச்சு லேண்ட் வாங்குறதுங்கிறது தப்பு கிடையாதுங்க. நகையும் கையில் நம்ம திருப்பி வச்சுருக்கணும், ப்ளஸ் லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் ரெண்டுமே நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக அமைஞ்சு செட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லேண்ட் வாங்குறதுக்கோ அடுத்த வீடு கட்டுறதுக்கோ போயிடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க கால்குலேஷன்ஸ் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியாமலே போயிருக்கலாம். அது புரியல அப்படின்னா கண்டிப்பாக அதர் மிஸ்டேக்ஸ் கூட உங்களுக்கு கண்டிப்பாக லேண்ட் வாங்கும்போது பெரிய ப்ராப்ளமாக வரும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இதே மாதிரி வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக நான் ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக இதில் புரியும். நகையை அடகு வச்சு லேண்டு வாங்குறது தப்பான விஷயம் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற ஒரு அசட்டை பயன்படுத்தி இன்னொரு அசட்டை உருவாக்குறதுங்கிறது பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம்னா 15 லட்சத்து அமௌண்ட்டை வச்சு லேண்ட் வாங்க போகிறோம். ஸோ அந்த லேண்டு எவ்வளோ நகை அடகு வச்சா 15 லட்சம் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறதும், லேண்டு எப்படி எங்கே வாங்கணும், நகையை எப்படி திருப்பணும், லேண்டு நகையை அடகு வச்சு வாங்கலாமா, அப்படி வாங்கினா நமக்கு லாபமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ இது 15 லட்சம் அமௌண்ட்டு மட்டும் கிடையாது. யார் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வச்சு லேண்டு வாங்கினாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுவும் நகையை அடகு வச்சு வாங்கும்போது எவ்வளோ தூரம் நமக்கு லாபமாக அமைது, நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது உங்களுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ சூப்பராக சூட்டபிள் ஆகும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி வாங்கலாம், நகை இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா யார் பேரில் லேண்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சேல்ஸ் பண்ணுறவங்க உண்மையான ஓனரா அப்படின்றது, பட்டா இருக்கா, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மூலப்பத்திரம். அந்த மூலப்பத்திரம் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் அது தேவையில்லை, அதை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடு கிட்டத்தட்ட அட்வான்ஸ் கொடுத்து 6-7 மாதம் கழிச்சு தான் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணோம். ஏன்னா மூலப்பத்திரமே அதுக்கு கிடையாது. அந்த மூலப்பத்திரத்தை போய் விவோ ஆஃபீஸில் போயிட்டு 1 மந்த்துக்கு 2 மந்த்துன்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் அலைஞ்சு வாங்கி கொடுத்தாங்க. புரோக்கர் தான் பண்ணணும். ஏன்னா புரோக்கருக்கு நம்ம கமிஷன் காசு 1% 2%ன்னு கொடுப்போம். 1 lakh 2 lakhs கிட்ட நம்ம கொடுப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மந்த் ஆச்சு எங்களுக்கு. ஸோ மூலப்பத்திரம் இல்லாமல் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதனால் ஒரு வீடாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, ப்ராப்பரான பேரண்டோட டாக்குமெண்ட்ஸ் வேணும். அதாவது மூலப்பத்திரம் வேணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுங்கிறதையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் சொல்லிடுறேன். இதில் நான் ஏதாச்சும் விட்டுருந்தனால நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நான் எல்லாமே இதில் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஈஸி கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் ஈஸி பார்க்கணும். பார்க்கலன்னா உங்களுக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் தனியாக ஈஸிக்கு நான் சொல்கிறேன். அதேமாதிரி பட்டா சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சர்வே நம்பர் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். லேண்டோட மெஷர்மெண்ட்டை செக் பண்ணணும். லேண்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்க மெஷர்மெண்ட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்வேரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி 3 சென்ட்னா உண்மையாகவே 3 சென்ட் இருக்கா, இல்லை ரோடுக்கு தனியாக விட்டுட்டு 3 சென்ட்னு சொல்கிறாங்களா, இல்லை ரோடை கவர் பண்ணி 3 சென்ட் இருக்கா, சுற்றி உள்ள பகுதியை பாதி இது கவர் பண்ணியிருக்காங்களா, கரெக்டான 3 சென்ட் தானே, இல்லை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வாயில் 3 சென்ட்னு சொல்லிடுவாங்க, ஆனால் போய் செக் பண்ணும்போது 2.25 சென்ட் கண்டிப்பாக ஒரு மெஷர்மெண்ட்டில் குறைஞ்சி தான் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட் இருக்கும். 1/2 சென்ட் ரோட்டுக்கு விட்டுருப்பாங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நியரில் 10 சென்ட் இருக்குது. 10 சென்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க. 10 சென்ட் நாங்கள் கேட்கும்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி வந்துச்சு. இப்போ அதே டபுள் ஆயிடுச்சு, 2 கோடி. ஆனால் அதில் பெரிய வில்லங்க இருக்குது. என்ன வில்லங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு நாங்கள்
12-13 வருஷமாக வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் வரையும் அந்த லேண்ட் வந்து சேல்ஸ் ஆகலை. ஏன் ரீசன்றதை சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு அட்வான்ஸாகவே இருக்கும். ஏன்னா அந்த லேண்டில் வந்துட்டு 6 சென்ட் தான் லேண்டே இருக்குது. பேலன்ஸ் இருக்க 4 சென்ட் ரோட்டுக்கு விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ரோட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சென்டோ 1.5 சென்டோ தான் விடணும். இது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஓனர் வந்துட்டு 1.5 சென்ட் விட்டுட்டாங்க. அது தெரியாமல் 2ஆவதா வாங்கினவரும் 2 சென்ட் கிட்ட விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 3.5 சென்ட் 3.25 சென்ட் ரோட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் இவங்க சேல்ஸ் பண்ணுறது எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, ரோட்டுக்கு விட்டதுக்கும் நம்ம கிட்ட காசு கேட்குறாங்க. அதாவது சென்ட் வந்து இங்கே 11 லட்சம் 12 லட்சம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ரோட்டுக்கு விற்றதையும் வந்துட்டு இவங்க வந்து காஸ்ட்டை பார்த்தாங்க நாங்கள் வாங்கும்போது. இப்போ வந்து ஒரு சென்ட் வந்துட்டு 19 லட்சம் 20 லட்சம் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு விட்டதுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 4 சென்ட்டுங்கள்ல 4 சென்ட் ரோட்டுக்கு விட்டதுக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக போயிடும். ஸோ அதுக்கு போய் நம்ம எப்படி அமௌண்ட் கொடுக்குறோம். ஆனால் அவங்க அதுக்கும் சேர்த்து தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அந்த இடம் வந்துட்டு அப்படியே வில்லங்கத்தில் கிடக்கு. ஸோ இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ என்னோட பழைய வீடியோலேயே நான் லேண்டை கூட காட்டி போட்டிருப்பேன். இன்னும் அதே மெத்தடில் தான் அப்படியே தான் அந்த லேண்டு கிடக்கு. அது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும் அந்த வீடியோ போட்டு. அதுலேயுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கார்ப்பரேஷன் லைன் இருக்கான்னு பார்க்கணும். நல்ல தண்ணி வந்துருச்சான்னு பார்க்கணும். ஸோ அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரோடு நல்ல ரோடாக இருக்கா, ரோட்டுக்கு எப்படி இடம் விட்டுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு லேண்டை பக்கத்தில் இருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ மெயினாக வந்து ரோடு எவ்வளோ தூரம் இருக்குது, அதாவது மெயின் ரோட்டுக்கு போகிறது வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கா, பஸ் எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்கூல் காலேஜ் இருக்கா, மெயினாக ஸ்கூல் இருக்கான்னு பார்க்கணும். காலேஜ் கூட ஓகே, பிள்ளைய பெருசாக இருங்க, நமக்கு வந்துட்டு அனுப்பி விடுறதுக்கு ஒரு பயம் இல்லாமல் அனுப்பலாம். ஸ்கூலுங்கிறப்போ கிட்ஸ் வச்சுருப்போம், பக்கத்தில் போய் விடுறதுக்கு தான் நமக்கு பிடிக்கும். அதனாலேயே தான் பக்கத்தில் நம்ம லேண்ட் வாங்கணும்னு நினைப்போம். அதனால் ஸ்கூல் மஸ்ட்டு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூல் இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கா அப்படிங்கிறதுக்காக போய் அங்கே லேண்ட் வாங்க முடியாது. நல்ல ஸ்கூலாக இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் லேண்ட் வாங்குறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ தான் நம்ம வீடு கட்டினாலும் நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து மெயின் ஹாஸ்பிட்டல், ஒரு சின்ன கிளினிக்காச்சும் இருக்கணும். ஏன்னா எமர்ஜென்சிஸ் போனோம்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா, அதுக்காச்சும் ஒரு கிளினிக் வந்து பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி வந்து இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஹாஸ்பிட்டல் கிளினிக் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அடுத்து வந்து கிராசரி, மெடிக்கல் ஷாப், ஏடிஎம், இந்த மாதிரி பேசிக் வசதி இருக்கான்னு பார்த்துக்கணும். மின்சார லைன் வசதி கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா லைன் வந்து சில ஏரியாவில் வந்துட்டு சரி இருக்காது. அதனால் அந்த லைன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். மழை காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டி இருக்கிறது, லேண்டுக்கு நியரில் வந்துட்டு கால்வா இருக்கா, ஓடை இருக்கா, ஏரி இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து வாங்காதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க. அடுத்து வந்து மெயினாக இன்னொரு விஷயம், லேண்ட் பக்கத்தில் ஃபேக்ட்ரி, கார்பேஜ் இந்த மாதிரி குடோன் வந்து இருக்கும், அது இருந்தாலும் வாங்காதீங்க. அடுத்து வந்து நைட் டைம் வந்துட்டு அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விசிட் பண்ணி நைட் டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்துட்டு நம்ம கேர்ள் பேபியாக வச்சுருக்கோம். அப்போ இருக்கும்போது அந்த டைம் வந்து எப்படி மாறும் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த ஏரியாவில் எந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியாது, எந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா சில ஏரியாவில் வந்து கஞ்சா அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கும். ஆனால் ஏரியா நல்ல ஏரியாவாக இருக்கும், சைலண்ட்டாக இது நடந்துகிட்ருக்கும். அப்போ அங்கிட்டு வந்து இருக்கிற பசங்களும் சரியில்லாத பசங்களாக இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து லேண்டு வாங்குறோன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்கணும். இதெல்லாம் தெரியாமல் எங்கேயோ லேண்டு கிடைக்கிது, கம்மியான ரேட்டுக்கு லேண்டு கிடைக்குதுன்னு வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு அந்த லேண்டோட வேல்யூவும் குரோ ஆகாது, ப்ளஸ் ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிடும். ஸோ அதனால் லேண்டு வாங்கும்போது நான் சொன்ன அனைத்து பாயிண்ட்டுகளையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இது இருந்தால் மட்டும் வாங்குங்க. இது இல்லாமல் அவசரப்பட்டு எதையும் வாங்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு நான் சொன்ன இந்த பேசிக் பாயிண்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் உங்களுக்கு இந்த பேசிக் பாயிண்ட் தெரிஞ்சது போக மெயினாக உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியலை அப்படின்னா, ஈசி, பட்டா, சர்வேயர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக லாயர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து எல்லாமே, அதாவது மூலப்பத்திரம் இருக்கா இல்லையா, தாய்ப்பத்திரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துருவாங்க. அவங்க வந்து பில்லுங்க பார்த்துருவாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே லேண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, லேண்டு கூட சேர்ந்து வீடாக வாங்கினாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து கொடுத்து பில்லுங்க இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து சொன்னேன்ல ஃபஸ்ட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிறது, அது அவர் தான் கண்டுபிடிச்சி அதில் வில்லங்க இருக்குது. அது ஃபஸ்ட்டு ஒரு ஓனர் வந்துட்டு ரோட்டுக்கு இடம்
இடம் கொடுத்துருக்காரு, இவரும் ரோட்டுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அப்போ ஆக மொத்தம் ஒரு 4 சென்ட் கிட்ட ரோட்டுக்கு போயிருக்கு. நீங்க 6 சென்ட்டுக்கான அமௌண்ட்டை கொடுத்து மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் அந்த ஓனர் எங்ககிட்ட அதை சொல்லவே கிடையாது. 10 சென்ட் தான் பேசினாரு. ஃபைனலா எங்களுக்கு தெரிஞ்சதுதான் 6 சென்ட். அப்போ நாங்க போய் கேட்டதுக்கு இல்ல 10 சென்ட் தான், அது வந்து ரோடா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது வந்து அந்த அளவுலாம் வந்து பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே வந்து கிளம்சியா ஒரு மாதிரியா தான் கிடக்கு. 10 சென்டும் அப்படியே தான் கிடக்கு. ரொம்ப வருஷமா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க, ஆனா யாருமே வாங்கலை. ஏன்னா அந்த ஓனரும் நல்ல வசதியானது. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வர மாட்டார். ஏன்னா வயிற்று வலி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், 6 சென்ட்னாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையாக விற்கணும் அப்படின்னு நினைப்பான். காசு இருக்கவன் என்ன பண்ணுவான், ரோட்டுக்குள்ள காசையும் சேர்த்து தான் வாங்குவான். அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே தான் கிடக்கு. ஸோ இந்த லேண்டு தான் இது ரோடா, இந்த இதில் 4 சென்ட் ரோடு, ஓகேங்களா. இங்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் 6 சென்ட் தான் இடம். ஆனால் அவங்க வந்துட்டு மொத்தமாக இந்த 10 சென்ட்டுக்குமே கேட்குறாங்க. தப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ கரெக்டாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் வாங்கலாம்னு நினச்சோம். பட் இப்போ வந்துட்டு அது ப்ராப்ளமாக இருக்கனால நம்ம வாங்கலை. யாருமே வாங்குறதுக்கு வர்றவங்களும் வாங்குறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கிறதுனால லேண்டுக்கு வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் வாங்குங்க. கரெக்டாக இருக்கணும். லீகல் பார்த்துட்டு வாங்குங்க. லீகல் பார்க்காம வாங்காதீங்க. வில்லங்க இருந்துச்சுன்னா தயவுசெய்து வாங்காதீங்க. வில்லங்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமும் நீங்கள் லீகல் பார்த்துக்கோங்க. லீகலோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய வந்து இப்போ நார்மலாக வந்துட்டு பழைய காலத்தில் கட்டின வீட்டுக்கு பட்டா இல்லைனாலே இப்போ பட்டா வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட குழந்தை ஒய்ஃபோட அம்மா வந்து பட்டா இல்லாமல் வீடு கட்டியிருந்தாங்க. இப்போ அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பட்டா வாங்க சொல்லி இப்போ போய் பட்டா வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே வேணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இப்போ நடந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் வாங்கும்போது ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அவசரப்பட்டு வாங்காதீங்க, ஓகேங்களா. ஸோ லேண்ட் வந்து மிஸ்மேட்சா, கிளம்சியா, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா சதுரமாக இல்லாமல் ஒரு முனை வந்து ஏற்றிக்கிட்டு ஒரு முனை அந்த மாதிரி இருக்கும்ல, அப்படி இருந்தாலும் வாங்காதீங்க. ஸோ மூலப்பத்திரம் கிடைக்கிறதுனாலும் வாங்காதீங்க. ஈஸி குளறுபடியாக இருந்தாலும் வாங்காதீங்க. டிடிசி அப்ரூவல் இல்லைனாலும் வாங்காதீங்க. கோர்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருந்தால், ஏன்னா ஒரு லேண்டை வாங்கும் போது அது கோர்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்றத சொல்ல மாட்டாங்க. ஸோ மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அதுக்கு தான் நம்ம லீகல் கொடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தேர்டை போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும். அவங்க சொல்லிடுவாங்க இது வந்து லீகல்ல வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, கோர்ட்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வாங்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு அதுக்கு ஒரு 2000 3000 செலவாகும். அதை நீங்க பெருசுப்படுத்தாம வாங்கினீங்கன்னா ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். நீங்க அதுக்கு வந்து செலவு பண்ணுமான்னு நினைச்சீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும், எந்த லேண்ட் வாங்கினாலும், எது வாங்கினாலும் சரி, லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் அவங்க ஓகே சொல்லி இது வாங்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வாங்குவோம். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிளா சொன்னேன். அந்த வீடு வாங்கும்போது பட்டா கிடைக்கல, கிட்டத்தட்ட 6 மாசம் எங்களுக்கு வீடு பிடிச்சிருச்சு, ரேட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனால நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால வாங்கிட்டோம். அதுக்கு வந்து 6 மாசம் நாங்கள் வெயிட் பண்ணோம். வேற பக்கம் அதுக்கு அதை விட பெஸ்ட்டாக வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வீட்டுக்கு நியர்பையாகவும் அந்த வீடு பிடிச்சதுனாலையும் சில சென்டிமெண்ட் இருக்குல்ல, இந்த வடக்கு திசை பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அதனால வந்துட்டு அதான் வாங்கணும்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் போட்டது மட்டும்தான் இருந்துச்சு. 6 மாசம் கழிச்சு தான் நாங்கள் அதை வாங்கினோம். பட்டா வந்ததுக்கப்புறம் அது வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஈஸியாக வந்துட்டு எதையும் டக்குன்னு வாங்கி டக்குன்னு முடிக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனுடன் பேமெண்ட் கேட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து பேமெண்ட் கேட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ப்ரெஷர் போட்டாங்க. நாங்கள் பேமெண்ட் வந்து கொடுக்கலான்ற ஒரு இதில் இருக்கும்போது தான் அதில் வில்லங்க இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் 10,000 அட்வான்ஸ் வேறு போட்டுட்டோம். வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சில்ல, வில்லங்க இருக்கிறது தெரியாமலே அட்வான்ஸ் போட்டுட்டோம், வேறு பக்கம் போயிடும்னு சொல்லிட்டு. அப்புறம் வில்லங்கம் பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் வந்துட்டு 10,000 கொடுத்ததை ரிட்டர்ன் வாங்கிட்டோம். அவங்க வந்துட்டு ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுப்பாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் மூலப்பத்திரத்துலேருந்து எல்லாத்தையுமே நம்ம ஜெராக்ஸ் வாங்கி அதை வந்துட்டு லீகல் ஒப்பீனியன் கொடுத்து பார்க்கணும். அப்போ அதை ஜெராக்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாதான் ஜெராக்ஸ் காப்பியே கொடுப்பாங்க. நம்ம வாங்குறோன்னு ஒரு அஷூர்மெண்ட் கொடுத்தாதான். அப்போ நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜெராக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்போ நம்ம அட்வான்ஸாக ஒரு 10,000 போட்டிருந்தோமா, அந்த இது என்ன ஆச்சுன்னா லீகல் வந்து பார்க்கும்போது வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சோன்னா நாங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் அப்படியே கொடுத்து 10,000 வந்துட்டு பேமெண்ட் வாங்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் போடுவாங்க பேமெண்ட் வந்து கேட்டு. ஸோ நீங்கள் ஹெவியான பேமெண்ட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு லேண்டை பிடிச்சிருச்சுன்னா ஒரு 1001 101 அந்த மாதிரி 5001 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த பேமெண்ட்டை வாங்கிடுங்க. ஸோ
ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லீகல் பார்க்காம கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் பண்ணாமல் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஸோ லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடதில் நான் வந்து 15 லட்சம் அமௌண்ட்டில் லேண்ட் 3 சென்ட் வாங்கினா எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ கிராம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ 15 லட்சம்னா ஒரு கிராம் வந்துட்டு 8500 போயிட்டுருக்கு. ஸோ 15 லட்சத்துக்கு எத்தனை சவரன் அடகு வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 15 லட்சம் வேணும்னா 15 லட்சம் டிவைடட் 8500 போட்டிங்கன்னா 176, அதாவது 22க்கு 23 சவரன் நீங்கள் வந்துட்டு அடகு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது போக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணணும். இல்லை இதுக்குள்ளேயே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கனால ஓகே. இப்போ 12 லட்சம் ப்ளஸ் 3 லட்சம் 15 லட்சம் அப்படின்னா ஓகே. இல்லை 15 லட்சம் ப்ளஸ் 3 லேக்ஸ்னா நீங்கள் 15 லட்சத்துக்கு அடகு வைக்கணும் ப்ளஸ் 3 லேக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணணும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் முன்ன பின்ன வரும். இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு 40 லேக்ஸ் கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு பத்திர செலவு மட்டுமே 4 லட்சத்துக்கு போட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து 1 லட்சத்துலையோ 2 லட்சத்துலையோ முடிக்க முடியாது. ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட் கூட கூட பத்திர செலவும் கூட ஆகும். நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு 50 லட்சம்னா பத்திர செலவு வந்துட்டு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வரும். 1 கோடி அப்படின்னா 10 லட்சம் கிட்ட வரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் செய்யும். அந்த மாதிரி போடுறது நமக்கு வேல்யூவும் கூட. நீங்கள் வந்து கேட்கலாம் பத்திர செலவுக்கு எதுக்கு கம்மியாகவும் பண்ணலாம், ஆனால் பத்திர செலவு எதுக்கு அதிகமாக பண்ணுறீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். அதனால் வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு அந்த சர்வேயர்கிட்ட கேட்டீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அந்த பத்திரம் பதிவு பண்ணி தருவாங்கள்ல அந்த பர்சன்ட்டை வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு பேர் என்னமோ ஒரு நேம் வரும். ஸோ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நகை அடகு வச்சு லேண்டு வாங்குறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன லாஸ் இருக்குது அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். ஸோ நகையை அடகு வச்சு வாங்குறது அப்படிங்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அதை வந்து லாஸ் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லேண்டு வாங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அது வந்து எதால் முடியுதுன்னா கண்டிப்பாக நகை இருந்தால் மட்டும்தான் அந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நகை சேர்த்து வச்சு அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து லேண்டோ இல்லை வந்துட்டு வீடோடு சேர்ந்து எல்லாமே வாங்கினதுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் வாங்கினேன். ஓகேங்களா? இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். இது வந்து நீங்கள் சாதாரணம் நினச்சிடக்கூடாது. நகை இருக்கிறது தெரியுதோ தெரியலையோ ஒரு வீடு வாங்கியிருக்கோம், வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக ப்ராப்பராக நீங்கள் நகையை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவே எடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது லோன் போட்டு ஹவுஸ் லோனு, லேண்டுக்குள்ள லோனு, அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இதை நான் சொல்கிறேன்னா நம்ம ஹவுஸ் லோன் எடுத்தோன்னா அவ்வளோ பெரிய லாஸ் ஆகும். ஹவுஸ் லோனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கால்குலேஷன்ஸோடு போடுறேன். ஏன்னா நானும் ஹவுஸ் லோன் எடுத்திருக்கேன். அந்த ஹவுஸ் லோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் நான் எப்படி சொல்லக்கூட முடியாது, அந்த அளவு வட்டி கட்டணும். எக்ஸ்ட்ரீம் வட்டின்னு சொல்லுவாங்களே. இப்போ நான் 40 லட்சத்துக்கு லோன் எடுத்திருக்கேன்னா கிட்டத்தட்ட 95 லட்சம் நான் கட்டணும். அப்போது 40 லட்சத்துக்கு 40 லட்சம் ஈக்குவலாக வந்துட்டு வட்டி கட்டியிருக்கணும். ஸோ இது மிகப்பெரிய லாஸுங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஹவுஸ் லோன் எடுங்க, நான் வேணான்னு சொல்லலாம். ஆனால் வந்து அதில் புத்திசாலித்தனமாக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் லோன் எடுக்கிறது உங்களுக்கு சூப்பராக பக்காவாக கை கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ வந்து 15 லேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து லேண்டு வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நகை அடகு தான் வைக்கிறோம், விற்கலை. அது பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ நகை இருக்குது, இந்த நகையை அடகு வச்சா என்ன அமௌண்ட்டு கிடைக்கும், இந்த நகையை விற்றா என்ன அமௌண்ட்டு கிடைக்கும், நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ என்னோடய ப்ராப்பர்ட்டி 35 லட்சம் அப்படின்னா நான் 35 லட்சத்துக்கு வந்துட்டு நகை வச்சுருக்கேனா, அதை விற்றாதான் இந்த 35 லட்சம் கிடைக்குமா, இல்லை அடகு வச்சாலே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. அதனால் அந்த நகையை அடகு வச்சா 15 லட்சம் கிடைக்கும் அப்படின்னா 15 லட்சத்துக்கான ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நகையை விற்க வேண்டிய அவசியம் இல்லை, அடகு வச்சுக்கலாம். மெயினாக வந்து நகை எதுக்குங்க நமக்கு, நம்ம என்ன ஆடம்பரம் போட்டு கழுத்துலேயே 24 மணி நேரம் போட்டுட்டா வாருங்க இருக்க போகிறோம், கிடையவே கிடையாது. ஸோ நகைங்கிறது நமக்கு இந்த மாதிரி முக்கியமாக இந்த மாதிரி வீடு லேண்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா வீடுக்கு வாங்க போகிறோம், லேண்டு வாங்க போகிறோம்னா மெயினானது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் லோனாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஹவுஸ் லோனை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த நகை தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏன் ஹவுஸ் லோனுக்கு வந்து வேண்டான்னு சொல்கிறேன்னா அது வட்டி அதிகம். இதுவே நம்ம நகையை அடகு வச்சோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி. இன்னொரு மெயினான ரீசன் உங்களுக்கு வந்து நம்ம நகை எப்போனாலும் திருப்பிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்ட முடியும். ஆனால் இது ஹவுஸ் லோன்னா மாதம் ஒரு ஃபிக்ஸடான ஒரு அமௌண்ட்டு கட்டணும். அதே மாதிரி நினச்சா கட்டலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு கட்டலாம்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்ம நகைங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்கும். இல்லைனா அவனுக்கு வட்டி கொடுக்கணும், இவனுக்கு வட்டி கொடுக்கணும், இங்கே ஹவுஸ் லோன் கட்டணும், ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போய் தான் நம்ம ஒரு லேண்டு வாங்கி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது வந்து சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. ஸோ அதனால் நகையை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறது ரொம்பவே நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி போய் டேரெக்டாக வந்துட்டு ஒரு 5000 10,000 கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் நகையை நம்ம வந்து மாதம் 5000 10,000 சீட்டு போட்டு நம்மளால் வாங்க முடியும். அப்போ குறிப்பிட்ட நகைகளை வந்துட்டு சிறுக 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 கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டி சேர்த்து வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து விற்காம நம்ம அடகு வைக்கும்போது, இப்போ விற்றா இது என்ன ஆகும்? கண்டிப்பாக ஒரு 30 லட்சம் கிடைக்கும். 15 லட்சம் கிடைக்கிற இடத்துல 30 லட்சம் கிடைக்கும். அப்போ அந்த 30 லட்சம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நகை இருக்காது கையில். கண்டிப்பாக நகைங்கிறது இன்னுமே ஃபியூச்சரில் வேல்யூ ஆகும். அதனால் நகை விற்கவும் கூடாது, ப்ராப்பர்ட்டியும் வாங்கணும். அப்படின்னா நீங்கள் சேர்க்குற நகையில் பாதி அமௌண்ட்டை வச்சு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 50 லட்சத்துக்கு வாங்கணும்னா நீங்கள் 1 கோடிக்கு நகை சேர்த்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? அப்போ 50 லட்சத்தை இதில் வந்து எடுத்துடலாம் அடகு வச்சு. ஸோ அந்த மாதிரி. ஸோ நகையை விற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு மெத்தடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, லேண்டு வாங்கின ஒரு பெரிய அசட்டு. ஸோ எதிர்காலத்தில் வேல்யூ லேண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஒரு பெரிய அசட்டு தானே. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்குமே நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வேல்யூ உள்ள நல்ல என்ன சொல்கிறது, க்ரோத்தான பிளேஸில் தான் லேண்டு வாங்கணும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இங்கே கம்மியானது அதனால் இங்கே போய் வாங்குவோன்னு சொல்லி வாங்கிட்டு நீங்கள் ரொம்ப சிரமப்படுறதுக்கு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வாங்காமலே இருந்துடலாம். ஸோ லேண்டு வாங்குகிற ஏரியா நல்ல மெயினான ஏரியாவாக இருக்கணும். அதுக்கான அமௌண்ட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. வாங்குகிற ஒரு 2 சென்ட்னாலும் சரி, 1 சென்ட்னாலும் சரி, நல்ல வேல்யூ இருக்க இடத்துலையே வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, லோன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி அதிகமாக வட்டி கட்டி ஹவுஸ் லோன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட நகை இருந்துச்சு அப்படின்னா நகையை அடகு வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் இந்த மெத்தட் மட்டுமே தான் யூஸ் பண்ணி என்னோடய ப்ராப்பர்ட்டிஸை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ முடியாத பட்சத்துக்கு நான் ஹவுஸ் லோன் எடுக்க தான் செய்கிறேன். ஸோ அதுவுமே நான் சொல்லிடுறேன். ஹவுஸ் லோன் நான் எடுக்காமல் கிடையாது. பட் அந்த ஹவுஸ் லோன் அடைக்கிறதுக்கும் நான் நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக சொல்லித்தரேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் கோல்டு லோன், இது 2 அசட் வாங்குறதுக்கு பிக் அச்சீவ்மெண்ட். ஏன்னா நீங்கள் கோல்டு வாங்குறதுங்கிறது ஒரு சின்னது, அது போக ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்னு வச்சுருப்போம். இல்லை நான் நகையை விற்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, ப்ராப்பர்ட்டிக்காக நான் விற்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் நகையாகவே எடுக்காதீங்க, கோல்டு காயினாக எடுத்துருங்க. கோல்டு காயினாக ஒரு பக்கம் சேர்த்துட்டே வாங்க. ஒரு கிராம் மாதம் ஒரு கிராம் எடுத்திங்கனாலே வருஷத்தில் 12 கிராம் ஆயிடும். அப்போ நீங்கள் சேர்க்குறது வந்து ரொம்ப உங்களுக்கு சீக்கிரமாக கோல்டு காயின் சேர்ந்துடும். விற்கிறதுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷன் இருக்காது. கோல்டு ஜுவல்லரினா கண்டிப்பாக அதை நம்ம பார்த்து பிடிச்சி என்னதான் விற்க போகிறோம்னு தெரிஞ்சாலுமே பிடிச்சி தான் பார்த்து வாங்குவோம். என்ன தானேன்னு வாங்க மாட்டோம்ல. அதனால கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. கோல்டு ஜுவல்லரி அடகுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கோல்டு காயினை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு விற்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டு ப்ளஸ் கோல்டை வச்சே ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு இதனால நகை அடவிக்கிறதுனால என்ன லாஸ் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவேன். நகை லோனை ப்ராப்பருக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது நீங்கள் நகை லோன் எடுக்கிறீங்கன்னா ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் அண்ட் அசல் கட்டுறது. ஸோ இந்த இதை நீங்கள் ப்ராப்பராக கட்டினா உங்களுக்கு வந்து ரிஸ்க் இல்லை. நீங்கள் ப்ராப்பராக கட்டலை அப்படின்னா அந்த இடம் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது ஏல நோட்டிஃபிஸ் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான். ஸோ நீங்கள் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும், அசலும் கட்டணும். லேண்டு வந்து உடனே உங்களுக்கு பணமாக மாறப்போகிறது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நகை வந்து வித்தின் டேஸ், இப்போ நீங்கள் இன்னைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து பேங்க் புக்கு எல்லாம் இருந்துச்சு, ப்ராப்பராக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுச்சு, அந்த அக்கௌண்ட்டில் போய் அந்த பேங்க்லேயே போய்ட்டு நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃப் டேஸ்லேயே பணம் கைக்கு வந்துடும். பட் லேண்டு வந்து அப்படி கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. அதை விற்கணும்னா பயங்கரமான ப்ரொசீஜர் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட வாங்கவே செய்வாங்க. ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ பணமாக டக்குன்னு மாறாது. பட் நகை வந்துட்டு வித்தின் டேஸ்லேயே உங்களுக்கு வித்தின் ஹவர்ஸ்லேயே வந்து மாறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நகையோட வேல்யூ ரொம்ப முக்கியம். நகை கையில் இருக்கிற ரொம்ப முக்கியம். அந்த நகையை வந்து நீங்கள் அடகு வச்சு லேண்டு வாங்குறீங்கன்னா சூப்பர், நகையை விற்று லேண்டு வாங்குறீங்கன்னா கோல்டு காயின்னா சூப்பர். ஆனால் நகையை ஏழை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்துட்டு அது லாஸு. ஏன்னா நகை அப்போ வாங்கின ஒரு சவரன் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஒரு சவரன் வந்துட்டு 1 லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் தயவுசெய்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நகையை எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மெத்தடில் மட்டும் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர். அடுத்து வந்து திருப்ப முடியாமல் போச்சுன்னா நகை ஏலமிடப்படும். ரீபேமெண்ட் வந்து பிளான் இருக்கணும். ஸோ நீங்கள் நகையை வந்துட்டு அடகு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெயினாக நீங்கள் வந்துட்டு
ரீபேமெண்ட்டுக்கான பிளான் இருக்கணும். இப்போ நீங்கள் 15 லட்சத்துக்கு வந்துட்டு லேண்டு வாங்க போகிறீங்க, அடகு வந்து 23 சவரன் வைக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த 23 சவரனை எப்படி திருப்ப போகிறோம் அப்படிங்கிற பிளான் வந்துட்டு முன்னாடியே போட்டுட்டு தான் நீங்கள் அடகே வைக்கணும். இப்போ நகை இருக்குது, நான் அடகு வைக்க போகிறேன், நான் லேண்ட் வாங்க போகிறேன் அப்படி இருக்கக்கூடாது. நகை இருக்குது, அடகு வைக்க போகிறேன், அந்த நகையை எப்படி நான் திருப்ப போகிறேன், லேண்டும் வாங்க போகிறேன், இப்படி இருக்கணும். ஏன்னா நகையும் திருப்பணும், அதுதான் மெயின் விஷயம். நம்ம நகையை திருப்பாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அடகு வச்சு வேஸ்ட்டாக அதுக்கு வித்துட்டே போயிடலாம். ஃபீலிங்ஸை வித்துட்டே போயிடலாம். ஓகேங்களா? லேண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ப்ளஸ் கோல்டு வந்து லோன் க்ளோஸ் ரெண்டுமே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். லேண்டு வந்துட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதே டைமில் நீங்கள் கோல்டையும் நீங்கள் அடகு வச்ச பொருளையும் திருப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பர். ரெண்டுமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ். இதை ரெண்டை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பயே ஒரு சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இதே மெத்தட் பயன்படுத்தி இன்னொரு லேண்டு வாங்கலாம், இல்லை அந்த இடத்துலையே ஒரு வீடு கட்டலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பண்ணும்போது நம்மளால் சூப்பராக சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். எல்லாமே ஒரு ப்ராப்பராக ஷெட்யூலாக நம்ம பண்ணும்போது அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க, நம்ம கையில் பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு ப்ராப்பரான பிளான் தான் வேணும். அந்த ப்ராப்பரான பிளானை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே சூப்பராக நம்ம ஜெயிச்சிட முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. நாம் அடகு வச்சிருக்கிறது வெறும் நகையில் பல வருஷமாக நம்ம சேமித்த குடும்பத்தோட என்ன சொல்கிறது சிறுதுளி பெருவுள்ள மாதிரி 5000 10,000 கொடுத்து சேமித்த ஒரு பெரிய சொத்து. அதனால் அந்த நகையை அடகு வச்ச லேண்டு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லேண்டு வந்து நல்ல ஏரியாவில் இருக்கிறதா வாங்கணும். நல்ல வளரக்கூடிய ஏரியாவாக இருக்கணும். மெயினாக ரோடு வசதி இருக்கணும், குடியிருப்பு வசதி இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டு, பேசிக் அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் உள்ள பேசிக்கான விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக பக்காவாக இருக்கணும். அப்போ தான் நல்லதும் கூட. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அதே நேரம் அந்த லேண்டு வாங்கிட்டோம் என்ற சந்தோஷத்தை காட்டிலும் நமக்கு வந்து லேண்டை வந்து என்ன சொல்லணும், பெரிய ஒரு நல்ல வேல்யூ உள்ள லேண்டாக வேல்யூ இருக்கக்கூடிய இடமா பார்த்து வாங்கணும். ஸோ அது மட்டும் கிடையாது, லேண்டு வாங்கிட்டோன்னு சந்தோஷத்தை விட நகலோனையும் மறந்துடக்கூடாது. லேண்டின் வேல்யூ நாளைக்கு உயரும், அதே நேரம் நகையோட வேல்யூவும் கண்டிப்பாக உயரும். ஸோ அதனால் ரெண்டையும் நம்ம திருப்பணும். லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், நகையும் திருப்பணும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து என்ன சொல்கிறது ஹாப்பினஸ், ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு லைஃப்பை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணால் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நகையெல்லாம் எப்படி திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனி வீடியோஸே நான் நிறைய போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து எப்படிலாம் நகையை திருப்பலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.